மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதற்கு நாடாளுமன்றத்திலேயே இதை தாக்கல் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதை வீரியமாக எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள். என்ன காரணம் இதற்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு அடிப்படையிலே எதிரானது. அதாவது தேர்தல்கள் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தலினுடைய மிக அடிப்படையான அம்சம். ஒரு அரசாங்கம் நடக்க முடியவில்லை, ஒரு அரசாங்கம் மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியவில்லை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் ஒரு அரசாங்கம் தோற்று போகிறது. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவி காலத்திலே ஒரு முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாக மக்களுடைய கருத்தை அறிய நினைக்கிறார், ஒரு தேர்தலை நடத்த நினைக்கிறார். இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளிலே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு என்பது 5 ஆண்டுகள் முடிவு செய்ய முடியாமல் பாதியிலேயே அது அந்த அரசு முடிவு பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் ஒரு 5 ஆண்டுகள் அதைக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்து அந்த 5 ஆண்டுகளினுடைய அந்த ஹோலினஸ் அபவுட் த 5 years tenure. இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா நம்ம அரசியல் சாசன சட்டம் அந்த வாக்களிக்கிற மக்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு 5 ஆண்டுகளுடைய ஆட்சியை உறுதி செய்து கொடுத்துருக்கிறது. இதை ஒன்றிய அரசினுடைய லைஃப் டைமோடு அதை சிங்க்ரனைஸ் பண்ணி ஒன்றிய அரசை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மாநில அரசுகள் இருக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு நெருக்கடியை மாநில அரசுக்கு உண்டாக்குவது என்பது நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படைக்கு எதிரானது. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முறையை நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஒரு காலம் அதை சிந்தித்து பார்க்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆகவே இதை இதை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈவன் ஜனாதிபதி கோவிந்த், பழைய ஜனாதிபதி கோவிந்த் அவர்களுடைய அந்த பரிந்துரைப்படி பார்த்தீங்கன்னா 17 அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுகிறது அந்த அரசியல் சாசன சட்டத்தை திருத்துவதற்கு. 17 அமெண்ட்மெண்ட்ஸ்னால் ஏறக்குறைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பகுதியவே முழுமையாக மாற்றி அமைப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை. அதற்கு என்ன தேவை? அது சொல்கிற காரணங்கள் தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது செலவினங்கள் அதிகமாகிறது. நீங்கள் இந்த 2019 எலெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3750 கோடி ரூபா செலவுன்னு சொல்கிறாங்க. அந்த 3750 கோடி ரூபாயும் எதனால் எவ்வளவு செலவுன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 1500 1600 கோடி தான் செலவு. அந்த விவிபேட் மிஷினை சேர்த்ததுனால தான் அந்த 3750 கோடி செலவு. இது நம்முடைய ஒன்றிய அரசினுடைய வரவு செலவு திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0.02% தான், நாட் ஈவன் 1%. 0.02% தான் அந்த காஸ்ட் ஆஃப் தி எலெக்ஷன். ஸ்டேட் எலெக்ஷனுடைய எக்ஸ்பெண்டிச்சரை அந்த ஸ்டேட்டுகள் தான் அது ஏற்றுக்கொள்கிறதே ஒழிய அது ஒன்றிய அரசு ஒரு நாளும் அதற்கான நிதியை ஒதுக்குனதில்லை. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியலை, மக்கள் நல திட்டங்களை நிறுத்த முறையாக செய்ய முடியலன்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலும் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலும் ஆன்கோயிங் ஆல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம், அதே மாதிரி மக்கள் நல திட்டங்கள் இன்க்ளூடிங் டிபிஎஸ், டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கூட நடத்தலாம். இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் அந்த மகாலட்சுமி திட்டம்னு ஏதோ பெண்களுக்கு திட்டம் அறிவித்தாங்க. அதை கொடுப்பதற்காக வேண்டியே தேர்தல் ஆணையம் அவங்களுக்காக வேண்டி ஒரு மாதம் 1.5 மாதம் இந்த தேர்தலை டிலே பண்ணி நடத்துச்சு. அந்த பணம் தேர்தல் நடக்கும்போதும் கொடுக்கப்பட்டது. ஆகவே அதிலெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லை. ஆகவே இது சொல்லுகிற எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இன்னொரு பெரிய டேஞ்சரஸ் அதில் கோவிந்துடைய பரிந்துரையில் இருக்கிற ஒரு முக்கியமான கோணம் என்னென்னா, இதையெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை அரசாங்கம் நியமிக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுக்குறாரு. அப்போது அது என்ன கமிட்டி? அப்படி கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் கமிட்டி அப்படின்னு சொன்னால் இது தேர்தலை நடத்த வேண்டிய முழுமையான பொறுப்பு தேர்தல் ஆணையத்திடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அலோன் இஸ் இன்ட்ரஸ்டட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கண்டக்டிங் தி எலெக்ஷன்ஸ். அப்போ இந்த கமிட்டி இட் வில் கோ பியாண்ட் த கான்ஸ்டியூஷன். அப்போது ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனை வைத்து நடத்தக்கூடிய தேர்தலே ஆளும் கட்சிக்கு
அதிலும் குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கு மிக சார்பாக பிரதமருடைய டூர் புரோகிராமை அனுசரித்து தான் தேர்தல் கேலண்டரே அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு தேர்தல் நடக்கப்படுவதை பார்த்தோம். ஏன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நடந்த தேர்தலில் கூட ஹரியானாவையும் மகாராஷ்டிரா எலெக்ஷனையும் ஒரே தடவை நடத்தியிருக்கணும். ஆனால் அது ரெண்டுக்கும் இடையில வந்து அவங்க ஒரு கேப் கொடுக்குறாங்க, 1.5 மாதம் 2 மாதம் கேப் கொடுக்குறாங்க. எதற்காக கொடுக்குறாங்கன்னா, அந்த எலெக்ஷனில் மகாராஷ்டிராவுக்கு பிஜேபிக்கு அனுசரணையாக இருக்கிறதுக்காண்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்படிலாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்துவது என்பது மிகப்பெரிய இது. நடத்துவோம்னு அவங்க சொல்றாங்களே சார், 1951 67 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரே நேரத்துல தான் மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. திரும்ப கொண்டு வரும்போது இது வந்து அடுத்த கட்ட நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்னு சொல்லி இப்போ மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. மகாராஷ்டிரால பெண்களுக்கு பணம் கொடுக்கறது எலெக்ஷனுக்கு முன்னாடியே. இவங்க என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு தடவை, நாடாளுமன்றத்துக்கு ஒரு தடவைன்னு பண்ணும்போது புது புது திட்டங்கள் எதையுமே நம்ம பண்ண முடியல. அடுத்தது வந்து இந்த பணியாளர்கள் ஈடுபடுத்தக்கூடிய அந்த பணியாளர்கள் அவங்களுடைய வேலையும் வந்து அதிகமாயிடுது, அவங்கள இந்த பணிக்கு நம்ம டைவர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க. இல்லை இல்லை, அதாவது இப்போ நான் சொல்லுங்க, அப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் சொல்கிற 5 வருடம் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு லோக்சபாவில் வந்து பிரதமர் வந்து எலெக்ட் ஆகியிருக்கிறாரு. இந்த எலெக்ட் ஆன பிரதமர் வந்து நாளைக்கு அடுத்த மாதம் வந்து அந்த கவர்மெண்ட் விழுந்துருது. அப்போ என்ன ஆகும்? அப்போ நீங்கள் திரும்ப எலெக்ஷன் நடத்த மாட்டீங்களா? அதை வந்து நீங்க வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை, அது ரேர் கேஸ்ல தானே சார். தொங்கு சட்டசபையில நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏதாவது வந்ததுன்னா அப்போ வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க. ரேர் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்க இப்பவும் வந்து நீங்க வந்து எல்லா எலெக்ஷனும் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து கீழே விழலையா? 5 வருடத்துக்கு ஒரு முறை இயற்கையாக தானே அந்த தேர்தல் நடக்கிறது. 29 அந்த எலெக்ஷன் வரும்போது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வந்து அந்த வருஷத்தை வந்து நீங்க வந்து 2 வருஷத்தை குறைப்பீங்க. உத்தரகாண்டுக்கு யூபிக்கு வரும்போது 2 வருஷம் கூடணும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு அன்இக்வாலிட்டி வராத ஒரு இன்இக்வாலிட்டி, ஒரு மக்கள் வாக்களிக்கும் போது 5 ஆண்டுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு எப்படி 5 ஆண்டு, ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தலுக்கு எப்படி 2.5 ஆண்டு? ஒரு கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட்டை வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா மக்கள் கிவ்ஸ் எ மேண்டேட் ஃபார் 5 இயர்ஸ். அந்த மேண்டேட்டை வந்து நீங்கள் 2.5 வருஷத்துக்கு எப்படி சுருக்குறீங்க? அது வந்து இட் இஸ் நாட் எகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இதை சிங்க்ரனைஸ் பண்ணி 5 ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தணும்னு நினைக்கிறீங்க. அதான் 51 67 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அது இயற்கையாக நடந்தது. அது வந்து யாரும் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணலை. அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் முறையாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்தது. 5 ஆண்டுகளில் போச்சு, திரும்ப 5 ஆண்டுகள் நடந்தது. நடுவில் எந்த அரசும் கவிழலை, எந்த அரசும் கவிழ்க்கப்படலை. சார் காங்கிரஸ் பீரியட்ல தானே 90 முறை கலைக்கப்பட்டது, 356 பயன்படுத்தி. ஒரு அந்த பிரச்சனையே அங்கேருந்து தானே ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப கவிழ்க்கலையா? நீங்க கவிழ்ந்ததுக்கும் கவிழ்க்கப்பட்டதுக்கு என்ன வித்தியா? நீங்க வந்து கர்நாடகாவில் என்ன பண்ணீங்க? பல மாநிலங்களில் நீங்க எம்எல்ஏக்களை வந்து அந்த கட்சியில் சேர்த்து ராஜினாமா செய்ய சொல்லி அந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்க வந்து கவிழ்க்கலையா? நீங்க உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு எத்தனை முறை வந்து அதாவது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை சர்க்குமெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் குரூப் ஆஃப் எம்எல்ஏஸை வந்து அந்த கட்சியிலேருந்து எடுத்து அவங்களை முழுவதும் ராஜினாமா பண்ண சொல்லி அதற்கு பிறகு நெருக்கடி கொடுத்து நீங்கள் ஆட்சியை மாற்றம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இங்கே கர்நாடகாவில் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் மாறிச்சு, இன்றைக்கி உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட் எப்படி வந்து மகாராஷ்டிராவிலேருந்து மாறிச்சு. அப்போ அதெல்லாம் என்ன, அதுக்கெல்லாம் என்ன வழி அது? ஸோ நான் என்ன, அதாவது 356 அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன், நம்முடைய டெமோக்ரஸி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது வந்து ஐ டோன்ட் ஜஸ்டிஃபை இட். அப்படி காங்கிரஸ் கட்சியினாலே சில நேரங்களில் நடந்திருந்தால் கூட அது தவறு தான். அதனால தான் நம்முடைய அரசியல் பயணம் வந்து நடந்து இப்பொழுது என்ன ஆயிடுச்சு, அப்படி யாரும் கவிழ்க்க முடியாது. அப்படி கவிழ்க்கணும்னா பாராளுமன்றத்தில் இதில் வந்து திரும்ப ரேட்டிஃபிகேஷன் ஆகணும் அப்படிங்கிற அதான் அந்த எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வந்து அது வந்து தன்னாலே வந்து அது நான் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் நம்முடைய ஜனநாயகம் வந்து மெச்சூர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆகவே அதை சொல்லி இதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு வந்து பேசிக்கலாக வந்து எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு டெமோக்ரஸியில் ரொம்ப புனிதமான எக்ஸசைஸ். அதுக்கு வந்து அது வந்து இயற்கையிலே நடக்கணும். அதை யாரும் எந்த சட்டத்தாலையும் அதனுடைய ஆயுளை நீட்டவும் கூடாது, அதனுடைய ஆயுளை குறைக்கவும் கூடாது. அந்த அடிப்படையான அம்சத்திற்கு எதிரானது தான்
இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் திட்டம். அதுதான் ஆனா இப்படி பார்த்தோன்னா சார் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு திருத்தங்கள் மேற்கொண்டுகிட்டே தானே இருக்கிறோம் நம்ம. அப்படியே அரசியலமைப்பு அப்படியே இல்லை, ஒவ்வொரு திருத்தங்கள் பண்றோம். அப்ப இந்த மாதிரியான திருத்தங்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திருத்தங்களும் வந்து ஒரு மாற முடியாத ஒரு சூழ்நிலை தானா? அதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு பார்க்க முடியாதா? அதாவது திருத்தம் வந்து எதற்காக வேண்டி திருத்தம் அப்படின்னு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம திருத்த முடியாது. நீங்கள் திருத்தம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்முடைய அடிப்படையான வேர்களை வந்து நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ண முடியாதுமா. மேலே இருக்கிற கிளைகளை தான் நீங்கள் வந்து குரு பண்ண முடியும். நாம் அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையான பேசிக் டெனமெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஃப்ரீ ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் வந்து இஸ் எ பேசிக் டெனமெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த கான்செப்டை வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிற கான்செப்டே வந்து எப்படின்னா, நம்முடைய எலெக்ஷனே வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனே வந்து ஒரு ஒரு பேசிக்கலாகவே வந்து மாநில அரசு மத்திய அரசு இப்படி ரெண்டு கான்செப்டில் தான் அந்த கான்ஸ்டியூஷனே வடிவமைக்கப்பட்டிருக்குது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வீணாக வந்து அது தட் இஸ் எ செப்பரேட் ட்ராக், திஸ் இஸ் எ செப்பரேட் ட்ராக். அதனால் நீங்கள் அது ரெண்டையும் ஒன்றாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது பேரலல். அதை வந்து நீங்கள் வந்து தண்டவாளம் மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ என்ன செய்றீங்கன்னா தண்டவாளத்தை நடுவில் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க. அது வந்து இது பெரிய டிசாஸ்டர். இப்போ மாநிலங்களோட உரிமை போகும் அப்படின்னு நிச்சயமா மாநிலங்களுடைய உரிமை போகும்ல. மாநிலங்களுடைய உரிமை. ரெண்டாவது ஒரே இவங்க ஏன் பாஜக அதை துடிக்கிறாங்க? அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப என்ன வசதின்னு கேட்டிங்கன்னா, ஒன் எலெக்ஷன் ஒரு சொல்கிற போது அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த லெவரேஜ் இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிற எனார்மஸ் ரிசோர்ஸஸ், அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய தொழில்நுட்ப வசதிகள், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரே சின்னம், ஒரே ப்ராட்காஸ்ட்டு, ஒரே லீடர். இதை வந்து அவங்களால வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரே இஷ்யூ பேஸில் வந்து நீங்கள் மாநில அரசுலேருந்து ஒன்றிய அரசு வரைக்கும் எலெக்ஷனை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஷ்யூஸே டிஃபரெண்ட். மாநில அரசு தேர்தலில் வரக்கூடிய இது இஷ்யூஸ் வேறு, ஒன்றிய அரசினுடைய எலெக்ஷனுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது வருகின்ற இஷ்யூஸ் வேறு. மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம். இதில் வந்து நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் வரை சேர்க்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லும்போது ஒரே ஒரு வாக்காளர் வந்து ஒரே சின்னத்துக்கு வந்து ஏறக்குறைய 13 இடத்துல வாக்களிப்பாங்க. சார், இந்த உள்ளாட்சி வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100 நாள் கழிச்சு தான் அதுக்கு வந்து அதை நிறைவேற்ற முடியுமாங்கிறது அது அடுத்த கட்டம், அதை விட்டுறலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் மக்கள் வந்து பிரித்து பார்க்க முடியாதா? இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் எது மாநில தேர்தல் யார் அரசியல் யார் வரணும், அதே மாதிரி மத்தியில் யார் வரணுங்கிறதெல்லாம் பிரித்து பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சிக்கல், மக்களுக்கு சிக்கல் அப்படிங்கிறீங்களா போடுறதுல? மக்களுக்கு சிக்கல் இல்லை. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்களேன். நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் வருது, ஒரு எலெக்ஷன் வரும்போது திடீர்னு எல்லையில் ஒரு பெரிய வார் வந்துடுதுன்னு வச்சுங்க. அந்த வாரில் வந்து ஒரு மிலிட்டண்டாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அக்ரெசிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அக்ரெசிவாக எலெக்ஷன் நம்ம இந்திய படைகளை வந்து வழிநடத்தி அந்த எலெக்ஷனை ஜெயிச்சிட்டார். இது நடந்திருக்கு கடந்த காலத்தில். அப்படி வந்துருச்சுன்னா தேசம் முழுவதும் அவன் ஃபோக்கஸ் வந்து அதில் தான் இருக்கும். இல்லை ஒரு பெரிய ஒரு மத கலவரம், மக்களை முழுவதும் வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு பெரிய மத கலவரம், அதை போன்ற ஒரு சம்பவம் நடந்துட்டா மாநில அரசில் உள்ள பிரச்சனைகள் எதுவுமே வந்து நிற்காது. ஸோ அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மக்கள் வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக வந்து ஓட்டுக்கு போடுகின்ற போதெல்லாம் ஒரே சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்களே ஒழிய பகுத்து ஓட்டு போட மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் வந்து ஈஸி. இன்றைக்கி அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் உள்ள இஷ்யூஸே டிஃப்ரெண்ட்டு. காஷ்மீருக்கும் எனக்கும் ஒரே இஷ்யூ இல்லையா, சிக்கிமுக்கும் எனக்கும் ஒரே இஷ்யூ இல்லை, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் எனக்கும் உள்ள கல்ச்சரல் இஷ்யூஸ் வேறு, எங்களுடைய வளர்ச்சி பணிகள் வேறு, எங்களுடைய கலாச்சாரங்கிறது எல்லாம் வேறு. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, எங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் ஒரே ஆக்சிஸில் கொண்டாந்து வைக்கிறீங்க. அதை மாதிரி வந்து ஒரு ஒற்றைத்தன்மையை வந்து எங்கள் மேலே நீங்கள் திணிக்கிறீங்க. அந்த ஒற்றைத்தன்மைக்கு நீங்கள் இந்த தேர்தலை வந்து பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து 51% இந்த ஒரு வாக்குகள் தான். அந்த ஃபஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு 3, 4, 5 மாநிலங்களை வந்து நீங்கள் கவர் பண்ணி அதில் வாக்கு பெற்றுக்கிட்டால் போகிறோம். ஆனால் மற்ற கவர்மெண்ட்டுகளுக்கு வந்து மாநில கட்சிகளுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அரசியல் அல்ல.
ஆகவே அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு மதம் சார்ந்தும் ஒரு மொழி சார்ந்தும் நீங்கள் தேர்தல் நகர்த்துகின்ற போது மாநில கட்சிகள் மாநில தேர்தலெலாம் என்னாகும்? இது நாடாவட்டத்தில் வந்து என்ன வந்து நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய அடையாளங்களே இழந்துருவோமே. மாநிலங்கள் தங்களுடைய சுயாட்சிங்கிறது போயிடும்ல. அது ஒரு அதிபர் தேர்தல் மாதிரி அதிபர் தேர்தல் மாதிரி அதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து சில சமயத்தில் சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு ஜனாதிபதி ஆட்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பல மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சி வந்துடுதுன்னா அந்த மாநிலங்களில் இருக்கிற நிலைமையெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின். இப்போ நீங்கள் இதே வச்சுங்களேன், நம்ம கவர்னர் எடுத்துங்க. இவ் டேக் எக்ஸாம்பிள் நம்ம கவர்னர். இந்த கவர்னருடைய தலைமையில் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. சட்டசபை கிடையாது, மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது. இந்த கவர்னர் நினைத்ததெல்லாம் செய்யலான்னா இவர் திருவள்ளூருக்கு காவி பூசோடு நிப்பாட்டுவாரா? அதற்கு வந்து அவர் எவ்வளோ தூரத்துக்கு போவார் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு? அதை வந்து நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே இவங்க வந்து அதை மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பயன்படுத்துகிறாங்களோன்னு நமக்கு நியாயமான அச்சங்கள் இருக்கு. இங்கே வந்து 1971 கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இதை ஆதரித்தார், ஒரே நாடு ஒரே தேர்தலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அப்ப கலைஞர் அப்போ ஆதரித்தார், இப்போ ஏன் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக இதை எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வந்து நாம் ஒரு நாளும் இப்படியெல்லாம் இந்தியாவில் நடக்க முடியும்னு நாம் எதிர்பார்க்கவே இல்லை. கலைஞரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய கலைஞரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அவர்கிட்ட மிக பிடித்தமான குணம் வந்து அவர்கிட்ட அரசியலில் வந்து நேற்று என்பதே இல்லை. அவர் என்றைக்குமே எஸ்டர்டே, அன்று இது நடந்தது, அன்று அவர் அதை என்னை பற்றி இதை பேசினார், என்னை இப்படி வந்து தாக்கினார், அதே கிடையாது. அவருக்கு ஒன்லி டுடே அண்ட் டுமாரோ. எப்படி வந்து அவசர நிலை பிரகடனத்துக்காக வேண்டி இந்திரா காந்தியை வந்து ரொம்ப வலுவாக எதிர்த்தாரோ, அதே கலைஞர் தான் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தா உங்களுக்கு முரண்பாடு தெரியலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது அன்றைக்கு காலகட்டத்தில் அது மிக தேவைப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அன்றைக்கி நாடு இருந்த கன்ஃபியூஷனில், நாடு இருந்த சூழ்நிலையில். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, என்றைக்குமே வந்து மாநில உரிமைகளை பற்றி ரொம்ப பேசுவார். மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள், மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டுக்கு வந்து ஒரு ஆபத்து, ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னால் மிக அதிகமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடாக தான் இருந்திருக்கு. அதை வந்து நீங்கள் முரண்பாடுன்னே சொல்ல முடியாது. அண்ணா அவர்களே அதனால தானே திராவிட நாடு கோரிக்கையை அது திராவிட நாடு கோரிக்கையை அப்போது என்ன சொன்னாருன்னா, இந்த திராவிட நாடு கோரிக்கையை நான் கைவிடுகிறீங்களே ஒழிய நாங்கள் கேட்ட காரணங்கள் அப்படியே இருக்குன்னு தான் சொன்னார். ஸோ இன்றைக்கும் வந்து நான் இப்போ ஒரு 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 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அரசியல், சுதந்திரம் அடைந்த பிறகு இருந்த அரசியல், அன்னைக்கு இருந்த தலைவர்கள், அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தன, முரண்பாடுகள் இருந்தன. ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற ஆசையும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடிய, பண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் அந்த ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ நேரு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் இல்லாமல் பாராளுமன்றத்தை நடத்த அவர் சம்மதிக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த நம்பர் தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க 400 பேர்கிட்ட அவர்கிட்ட இருந்தாங்க. ஆனாலும் கூட ஒரு காகிதம் மில்லத் இங்கேருந்து போன எதிர்கட்சி உறுப்பினர் பேசுகிறதுக்காக வேண்டி அவர் அவையிலேயே வந்து அவர் தொழுகைக்கு போயிடக்கூடாது, ஏன் அறையில் வந்து தொழுதுட்டு வந்து பேசுங்கன்னு ஒதுக்கி கொடுத்த நாட்களெல்லாம் உண்டு. வாஜ்பாய் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட அவருடைய உடல்நலத்தை பார்த்துட்டு ராஜீவ் காந்தி வந்து அவரை வந்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து ரிப்போர்ட் கிடச்சிச்சு, அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லி ஐக்கிய நாடு சபைக்கு போக வேண்டிய ஒரு டெலகேஷன் அனுப்பணும். உடனே என்ன பண்ணுறாரு, வாஜ்பாய் தலைமையில் அந்த டெலகேஷனை ஐக்கிய நாடுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் போயிட்டு வரும்போது ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ இதை போன்ற நாட்களெல்லாம் இன்றைக்கி இல்லை. இந்த மோடி அண்ட் அமித்ஷா கம்பைன் இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு அக்ரஸிவ் ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து பாசிபிளா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நேற்று ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில்
விஸ்வ ஹிந்து பரிஷத்து வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறது. அதெல்லாம் வந்து நேருவினுடைய ஆட்சியிலேயோ அதை தொடர்ந்து வந்த காங்கிரஸ் அரசாங்கங்கள் நடக்கும்போதோ, ஏன் வாஜ்பாய் அரசாங்கத்திடம் நடந்த காலத்தில் கூட அதையெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அதில் பேசுகிற ஒரு நீதிபதி என்ன பேசுகிறார்? இந்த நாடு வந்து பெரும்பான்மை மக்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றார். இதை போன்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து நீங்கள் கலைஞர் காலத்தில் அப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஒரு 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 கோணத்தில் வந்து அவர் சிந்திச்சிருக்கலாம். ஒரே தேர்தல் வந்ததுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாமே, எலெக்ஷன் அலைச்சல் மிச்சம், பணம் மிச்சம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கள யதார்த்தத்தில் அப்படி ஒரே தேர்தல் எல்லா மாநிலத்திற்கும் பாராளுமன்றத்திற்கு வந்தால் இஷ்யூஸே வேறு. அதனால் கலைஞர் வந்து சொன்ன காலம் என்பது வேறு. கலைஞர் இருந்த காலம், நேரு இருந்த காலம், எமர்ஜென்சி இருந்ததுங்கறாங்க. அதை விடவா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. எமர்ஜென்சி இருந்த காலத்தில் எப்படிப்பட்ட இருந்தது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த எமர்ஜென்சி தவறு என்று ஒத்துக்கொண்டு நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய பெருந்தன்மையும் இந்திரா காந்தியிடம் இருந்தது. இன்னைக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூரில் போய் பார்க்கலையே அவர் பிரதமர். நீங்கள் ஒரு தேர்தலப்போ அது அந்த மாநிலத்திற்கு 2019 6 முறை போயிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய உயிர் சாவு, இவ்வளவு பிறகு அவர் போய் கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் அந்த பிரதமரை வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பதில் சொல்ல வைக்கவும் முடியல. அப்படி பதில் சொல்ல வைக்கிறதுக்கே வந்து நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் கொண்டாட வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் நீங்கள் வந்து அரசியல் சாசன சட்டத்தையும் அரசியல் சாசன நிறுவனங்களையும் எவ்வளவு தூரம் வந்து வளைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வளைத்து இன்னைக்கு நீதித்துறையினுடைய செயல்பாடுகளே வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ஒர்ஷிப் பிளேசஸ் ஆக்ட்னு சொல்லி மத வழிபாட்டு சட்டங்கள், வழிபாட்டு நிலையங்கள் சட்டங்களை பற்றிய வாதங்கள், அந்த கேஸ் எல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தெளிவுபடுத்திடுச்சு. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எந்தெந்த மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கணும், ராமர் கோவில் அந்த அயோத்தியை தவிர. அதை வந்து உச்சநீதிமன்றமும் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான தீர்ப்பை கொடுத்து அயோத்தி தீர்ப்பிலேயே அதை பற்றி 3 பக்கம் எழுதி சொல்லியாச்சு. இன்றைக்கி புதுசாக ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் போய் ஒரு வழக்கு போடுறாங்க. அதை தொடர்ந்து பெரிய வன்முறை நடக்கிறது. அந்த வன்முறைக்கு வந்து அந்த சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு அசம்பாவிதமான சந்தர்ப்பங்களுக்கு இடையில் பெரும்பான்மைவாதத்தை வந்து ஒரு வெறிகொண்டு அதை வந்து நியாயப்படுத்தியும் அதை மூர்க்கத்தனமாக அதை நிறைவேற்றவும் முற்பட்டிருக்கின்ற மனப்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கங்கள் செயல்படுகின்ற போது இதை போன்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் அதை போன்ற பெரும்பான்மைவாத உணர்வுகளை வந்து மேலும் வந்து வலுவாகும். இப்ப நிறைவேற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு அதற்கான பலம் இருக்கா? பாஜகவுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மையெல்லாம் இருக்கணும். அப்ப எதை வைத்து இதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்திட்டு போறாங்க? அவங்களுக்கே இப்ப இருக்கக்கூடிய சூழல் தெரியும்ல. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் தெரியும். அந்த நம்பர் தெரிஞ்ச பிறகு கொண்டு வராங்கன்னா எப்படின்னா, எப்படி கடந்த பாராளுமன்றத்தில் வந்து அவங்க வந்து எப்படி 145 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு பண்ணாங்க. இது வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தாம்மா. இன்னைக்கு ஓட்டிங் வரும்போது உள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள தான் 3/2 பங்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றத்திற்கு வெளியே வந்து ஒரு 10 நாள் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தலாம். இன்னைக்கு இருக்க துணை ஜனாதிபதி மாதிரி ஒரு சபாநாயகர் இருந்தாருன்னா செய்ய மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? இன்னைக்கு இருக்கிற துணை ஜனாதிபதி வந்து அவரை வந்து நீங்கள் நடந்துக்கிற முறை வந்து தவறுன்னு சொன்னால் நீங்கள் என்ன வந்து நான் ஒரு என்னை வந்து என் ஜாட் இனத்தை அவமானப்படுத்துகிறேன்னு அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறவரை தான் நான் வந்து நம்ம சபாநாயகராக வச்சுருக்கிறோம். நீதிபதிகளும் அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கத்தானே செய்யணும். என்ன செய்வாங்க, என்னெல்லாம் செய்யலாம்? ஒன்று, எதிர்கட்சிகளில் வந்து பலவீனமான எதிர்கட்சிகள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்க மேலே புதிய வழக்குகள் போடலாம். அந்த வழக்குகளை வச்சு அவங்கள மிரட்டலாம். அவங்கள வந்து இப்போ அதிமுக மாதிரி பலவீனமான எதிர்கட்சி இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து கொள்கை ரீதியாக உடன்பட்டாலும் கூட அன்னைக்கு வந்து வெளிநடப்பு பண்ணலாம் அல்லது வராமல் இருந்து விடலாம்.
ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 3-2ங்கிறதுக்கு வந்து மேனவரபிலிட்டி கிடைக்கும். அப்படி பார்த்தா கூட இல்லையே சார், நம்பர்ஸ் அப்படி இல்லையே. ஏன் இல்லை? 293 ஆமா, அவங்களுக்கு இருக்கிறது. ஆமா. இந்த பக்கம் காங்கிரஸ் சைடு இருக்கிறது. காங்கிரஸ் அலைன்ஸ் இந்தியா கூட்டணி சார்பா பார்க்கும்போது காங்கிரஸ்ல 100 பேரை வெளியே தள்ளிட்டீங்கன்னு வச்சுங்க, ஏன் இல்லை 2/3? காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை நீங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து சபாநாயகர் வந்து ஒரு வாரத்துக்கு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு வாரம் நீங்க ஹவுஸ்குள்ள போக முடியாது, அதுக்குள்ள வாக்கெடுப்பு முடுக்குறீங்க. அப்ப இருக்கிறவங்களை வச்சுதான் பெரும்பான்மை. 2/3 பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான், நாட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ். அன்னைக்கு பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறவர்களில் உள்ளே இருந்து வாக்களிப்பவர்களில் 3/2 பங்கு. ஸோ என்டையர் ஆப்போசிஷன் மே பி சக்ட் அவுட். அப்போ வெறுமனா ரூலிங் பார்ட்டி மட்டும் இருந்தால் 2/3 இல்லாமல் அப்போ சிட்டிங் அண்ட் பிரசன்ட் ஓட்டு தான். ஸோ அதெல்லாம் நினச்சி தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அதை கடந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்கிறவங்க எப்படி வந்து காஷ்மீரில் வந்து அவங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அந்த காஷ்மீர் சட்டத்தை அமுல் செய்தாங்களோ, அந்த காஷ்மீரினுடைய 370 நடக்கும்போது அந்த தலைவர்களை பூரா ஹவுஸ் அரெஸ்ட் தானே வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு கலவரத்தில் வந்து இந்த எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ சம்பல் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய வன்முறை நடந்தது, அதற்கு நீங்கள் எந்த எதிர்கட்சியையும் போக அனுமதிக்கலையா, வீட்டிலேயே வச்சுட்டீங்களே. வீட்டில் அந்த எம்பிக்கு யாரெல்லாம் போகிறான்னு நினைக்கிறாங்களோ அந்த எம்எல்ஏ எம்பிக்களை வீட்டிலேயே வந்து போலீஸை போட்டு வச்சுட்டு பார்லிமெண்ட்டில் ஓட்டு நடத்தினா அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் என்ன சொல்லுவாங்க, அட்மிட் பண்ணிவிட்டு 3 மாதம் டைம் விடுவாங்க. பட் கவர்மெண்ட் ஹஸ் கான். ஸோ இவர்களால் எதுவும் முடியும். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்கிறது என்பதை. உங்களுடைய